தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் அண்ட் ஃப்ரீக். திஸ் இஸ் மீ சந்தியா. திஸ் இஸ் மனோஜ். நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 வரப்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்கும். ஆக்சுவலி இது இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறதே தெரியல. டக்குன்னு எனக்கு அந்த மாதிரி ஜோக் தெரியுமா வரும்னு தெரியும், பட் ஆனால் இப்போ வரும்னு எனக்கு தெரியல. அது வேணா ஒத்துக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிசிபேட்டடான ஒரு மூவி. அதுலேருந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸ் போட்டு நம்மளை செம்மையாக இது பண்ண வைப்பாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ வருதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நானும் சொல்கிறேன். ஓகே, என்ன இப்படிதானே முடிஞ்சுச்சு. ஓ இது தலைவரா? ஆமா. ஓ சூப்பர் ஸ்டார். ஐயோ அனல் பறக்குது, அனல் பறக்குது அப்படின்ட்டு. ஜெயிலர் 2 தலைவர் மூஞ்சி காமிக்கலையா? 15th அக்டோபர். நீ இப்படி முடிச்சிட்டாங்க. நானும் ஏதோ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலா நான் டிசப்பாயிண்டடுங்க. போங்க சீரியஸா. நான் ஆக்சுவலா தலைவர் லாங் ஷாட்ல காமிச்சிட்டாங்க. ஆனா தலைவர் வந்தாலே அனல் பறக்கும் அப்படின்றது அந்த அனல்ல வச்சு காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நான் டிசப்பாயிண்டடுங்க. கண்டிப்பா தலைவரோட ஏதோ காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானுமே டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா நான் முன்னாடி ஏதோ ஆமா இல்லையே, காமிக்கலையே. சோ இப்போ அது எப்போ ரிலீஸ் டேட் சொல்லிருக்காங்க? 15th அக்டோபர். அக்டோபர் 15. ஓகே. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இனி 2 months தான் இருக்கு. ஆமா. ஆனா இந்த இப்போ ரீசெண்டா நமக்கு லைனப்ஸ்ல நிறைய படம் இருக்குல்ல. ஆமா எல்லாம் ஒன்னொன்னு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரப்போற மூவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூவிஸ். சொல்ல போனா இனி அடுத்தது ஜனநாயகன் வருது. அண்ட் ஆல்சோ ஜெய்சன் சஞ்சய் அவரோட படம் சிக்மா வரப்போகுது. அண்ட் லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தியா சொல்ற மாதிரி ஒவ்வொரு நம்மளுக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஹீரோஸ் அவங்களோட ஒவ்வொரு படமும் வருது. அண்ட் இவருக்கு வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து எடுக்கிறாருல மூவி தலைவருக்கு. சோ அது வந்து தர்மன் அந்த டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்டருமே டிஃப்ரெண்டான இருந்துச்சு இல்ல? போஸ்டரை விட எனக்கு வந்து செகண்ட் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் போஸ்டர் கூட கொஞ்சம் எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷனா எனக்கு இல்ல. பட் செகண்ட் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி இஸ் எ டெட்லி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. அது அந்த செகண்ட் போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இனிமே வந்து ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. ஓகே, இந்த படம் சம்திங் ஏதாவது அஸ்வத் ஏதாவது பயங்கரமா குக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அப்படிதான் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சந்தியா சொன்ன மாதிரி அந்த சீனோட தான் முடிச்சாங்க படத்தை. ஆமா, அதே முடிச்சாங்க. அண்ட் இதுல வந்து கொஞ்சம் அந்த மியூசிக்ல கொஞ்சம் வேரியேஷன் தெரியுதுல. ஆமா, கொஞ்சம் ஜெயிலர் 2 ஒரு அப்டேட்டேஷன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுல என்ன குக் பண்ணிருக்காரு நெல்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஜெயிலர் 1 வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்டோரி எதுவுமே இல்லனாலும் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. மாஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் அந்த கிளைமாக்ஸ் வந்து சீரியஸ்லி ரொம்ப இதாதா இருந்துச்சு இல்ல? அண்ட் ஆல்சோ அந்த ஸ்லோ மூவ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிவேட் பண்ணி காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா நெல்சன் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு ஜெயிலர்ல. அண்ட் ஜெயிலர் 2 எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா ரொம்ப 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 ஹைப்ல இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ப்ராமிசிங்கா பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு கண்டிப்பா இருக்கும். நம்ம நம்புவோம் வரும்ல. நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பா வரும்ல. அது நம்ம பாக்குறப்பவே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. கண்டிப்பா. மறுபடியும் சொல்லிக்கிறேன், டிசப்பாயிண்டட். தலைவரோட ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி காமிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா விசில் தெறிக்க விட்டுருப்பேன். பட் இருந்தாலும் எதுவுமே காமிக்கல. லாங்ல ஒரு தலைவர் தான் நிக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. இல்ல தலைவர் தான், அது பார்த்தா நமக்கு தெரியுது. பட் ஆனா அந்த மூஞ்சில ஒரு கொஞ்சம் இது கூட தெரியாத மாதிரி ரொம்ப அப்படியே பிளர்ட் ஆக்கிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி காமிச்சிருக்காங்கன்னா அனல் பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும்
அதாவது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹைப் கிரியேட் பண்றாங்க. ஸோ மேபி இனி மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூர்லேருந்து நீ நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. ஏன்னா நீ 2 months இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு ட்ரெய்லர் வரப்போகுது, டீசர் வரப்போகுது, ஏதாவது கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கேரக்டர் ரிவீல் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேரக்டர் ரிவீல் ஏதாவது பண்ணுவாங்க, நியூ கேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் நமக்கு வந்து மனோஜ் சந்தியா விளாக்ஸ்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் நிறைய ஃபன் கேம்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பாய்.